இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. நாம் சிலரை உயர்த்தியும் சிலரை தாழ்த்தியும் பேசுவதற்கு காரணங்கள் பல கற்பிப்பதுண்டு. நம் விருப்பு வெறுப்பு பொறுத்து அதன் அளவீடுகள் மாறுவதுண்டு. ஆனால் புலவர்கள் எத்தகையோரை எதற்காக போற்றியுள்ளனர் என கூறுகிறார் உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்கள். பாராளும் மன்னவரும் பாவலராய் இருந்தது சங்க காலம். நினைக்கும் போதே பெருமையாக உள்ளது. சங்க காலத்தில் அனைவரும் தமிழுக்கு தொண்டு செய்தனர் என்பதை உணர முடிகிறது. இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கான சிறந்த காரணத்தை எடுத்துக் கூறும் பாடலாக பாடிய புலவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன். கடல் கடந்து அயல்நாடுகளுக்குச் சென்று மக்கள் வாணிபம் செய்து வந்தனர். மன்னர் போர் செய்வதற்காக கடல் கடந்து கலங்களை பயன்படுத்தி போர் வீரர்களோடு சென்று வந்தனர். அப்படி ஒரு நாள் கடலில் செல்லும்போது களம் கவிழ்ந்து வழுதி மாண்டிருக்க வேண்டும். இதனால்தான் கடலுள் மாய்ந்த என்ற அடைமொழி பெயரில் அமைந்ததாக கூறுவர். சான்றோரின் இயல்பை வியந்து பாடுவதாக இப்பாடல் அமைகிறது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமையர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தமிழ்ச் சான்றோர்கள் தம் நலத்தை பெரிதாய் எண்ணமாட்டார்கள். பிறர் நலத்தில் அக்கறை செலுத்தும் பண்பு கொண்டு இருக்கும் சான்றோர்களால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்கிறார். தேவர்கள் உண்ணும் அமிழ்தமே தமக்கு கிடைத்தாலும் அதை தனித்து உண்ணமாட்டார்கள். பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணும் பண்பாடு மிக்கவர்கள். தமிழ் சான்றோர்கள் அந்த அளவிற்கு தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு வாழக்கூடியவர்கள். இவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமையர் உண்டலும் இலரே என்கிறது புறநானூறு. வள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று கூறுகின்றார். நல்ல குணங்கள் நிரம்பியவர்கள் வாழ்வதால் இவ்வுலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இல்லாவிட்டால் இவ்வுலகம் இயங்காமல் மண்ணோடு மண்ணாக எப்பொழுதோ அழிந்திருக்கும் என்கிறார் பொய்யாமொழி புலவர். புறநானூறு சான்றோர் இயல்புகளை கூறும்போது அறிவார்ந்த சான்றோர்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள். பகைவரிடம் கூட அன்பு காட்டக்கூடியவர்கள், கோபம் என்பதையே அறியாதவர்கள், பிறர் அஞ்சும் பழிபாவங்களைக் கண்டு தானும் அஞ்சக்கூடியவர்கள், ஒருவேளை பழிபாவங்கள் தவறுதலாக ஏற்பட்டால் எப்படி போக்க வேண்டும் என ஆராய்ந்து உறக்கமில்லாமல் இருப்பவர்கள். இத்தகைய சிறந்த குணங்களை உடையவர்கள் நம் சான்றோர்கள். நமக்கு என்ன என்று கண்டுகொள்ளாமல் ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இத்தகைய சிறப்புமிக்க சான்றோர்களின் செயலை நாம் போற்ற வேண்டும். வள்ளுவரும் பழிபாவங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம், நற்செயலை செய்ய அஞ்சக்கூடாது என்கிறார். இதனை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குறள் கூறுகிறது. சான்றோர்களின் இயல்புகளை புறநானூறு மேலும் கூறுகையில் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் என்கிறது. புகழ் என்று வரும்போது தன் உயிரை கொடுத்தாவது புகழ் பெற விரும்பக்கூடியவர்கள். வள்ளுவர் கூட புகழை அழியாது நிற்கக்கூடிய பொருள் என்று கூறுகின்றார். இக்கருத்தை ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்று குறள் காட்டுகிறது. பிற்காலத்து படைப்பாளர்களும் சங்க இலக்கியத்தை அடியொற்றி காட்டுகிறார்கள். கவிஞர் வாலி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிறார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்றுனை போற்றி புகழ வேண்டும் என்கிறார் கண்ணதாசன். நாம் இருக்கும்போது இழப்பது இளமையும் செல்வமும், நாம் இருக்கும் வரை இருப்பது கல்வி, நாம் இறந்த பிறகும் இருப்பது புகழ் என்ற எனது கவிதையையும் இங்கு இணைத்து காட்ட விரும்புகிறேன். நாம் வாழும் காலத்தை விட நம்முடைய புகழ் அதிக காலம் வாழும் என்பதே உண்மை. அதனால்தான் தன் உயிரையும் புகழுக்காக தர சான்றோர்கள் விரும்புகின்றனர். அதே நேரத்தில் உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் சான்றோர்கள் பழிபாவங்களை செய்ய மாட்டார்கள். பழிச்செயல்களைக் கண்டு சான்றோர்கள் நாணம் கொள்வார்கள். சான்றோர்கள் தன்னலம் சிறிதும் கருதாது பொதுநலம் போற்றும் பண்பு மிக்கவர்கள். தமக்கென முயலா நோன்தால்
பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்கிறது புறம். பிறருக்காக ஓடி உழைக்கும் மேன்மை மிக்கவர்கள் சான்றோர்கள். மலையில் கிடைக்கும் சந்தனம், கடலில் கிடைக்கும் முத்து, யாழில் தோன்றும் இசை இருக்கும் இடத்தை விட பயன்படுத்துவோருக்கும் கேட்பவருக்கும் பயன்படும். பொதுநல நோக்கோடு இருக்கிறது என்கிறது கலித்தொகை. இதைப் போலவே சான்றோர்கள் சுயநலத்தோடு வாழாமல் பொதுநல சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள். கவிஞர் வாலி, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவன் பசியும் தணிந்தது, கொடியில் மலர்ந்த மலரால் மனம் எங்கும் கமழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று பொதுநலப் பண்பை விதைக்கிறார். சான்றோர்கள் என்பவர் யார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகிறதல்லவா? கல்வியறிவு, அனுபவ அறிவு, நற்சிந்தனை, நற்செயல்கள் நிறைந்தவர்களே சான்றோர்கள். அவர்களே போற்றத்தக்கவர்கள். தமிழ் கூறும் அறக்கருத்துக்களிலிருந்து சில வரையறைகளை எடுத்துக் கூறினார் உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்கள்.